மாடும் தண்ணி குடிக்க முடியல, மனுஷன் தண்ணி குடிக்க முடியல, குளிக்க தண்ணி இல்லை. இப்போ நாங்கள் எங்கே தான் போக முடியும், எங்கே கண்டு பிழைக்கிறது? பிழைக்க வழியே இல்லை. இவ்வளோ நிலமும் விளையிற நிலம் பூரா அப்படியே குட்டிச்சார கிடக்கு. என்ன பண்ண முடியும் நாங்கள்? சொல்லுங்கள் பார்ப்போம். எதுவுமே செய்ய முடியாது. பார்த்துட்டு வெள்ளத்தை வாங்கி கொடுத்துட்டு உயிரை விட வேண்டியதான். அதுதான் கடைசி நிலமை. விவசாயினுடைய மரணத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமா? அது தற்கொலையாக இருக்கலாம், அல்லது அதிர்ச்சியான தகவல் கேட்டனால, அல்லது அவரோட வயலை போய் பார்த்த அதிர்ச்சியில் ஏற்பட்ட மரணமாக இருக்கலாம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு விவசாயத்தை புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. விவசாயங்கிறது விவசாய நிலமும் சேர்ந்து செஞ்சுக்கிற ஒப்பந்தம் தான். நான் இடுபொருள் கொடுக்குறேன், விதை கொடுக்குறேன், நீ எனக்கு விளைச்சலை கொடு அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம சாதாரணமாக பண்ணுற எல்லா வேலைகளுக்கும் வேலை முடிஞ்ச உடனே கூலி கிடச்சிரும், அல்லது மாத கடைசியில் கிடச்சிரும். ஆனால் விவசாயிகளுக்கு அந்த பருவம் முடிஞ்ச பிறகு 3 மாதமோ 6 மாதமோ கழிச்சு தான் அந்த விளை நிலத்தில் கிடைக்கிற விளை பொருட்கள் தான் கூலியாக எடுத்துக்க முடியும். ஒருவேளை அந்த விளைச்சல் எதுவுமே கிடைக்கலன்னா அந்த பருவத்துக்கு, அந்த சீசனுக்கு அவங்களுக்கு எந்த கூலியும் கிடையாதுன்னு அர்த்தம். அதுக்கு துளசாபுரம் கணேசன்ற விவசாயினுடைய மரணம் ஒரு துர்மரணம் தான். கடைசியாக தன்னுடைய பையன்ட்ட அவர் சொல்லி அழுகிற போது, நான் உனக்கு எதுவுமே சேர்த்து வைக்கல, இந்த முறை கிடைக்கிறதாவது உனக்கு ஏதாவது சொத்து வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன், அதுவும் முடியாமல் போயிடுச்சேடா அப்படின்ற வார்த்தை தான் கடைசியாக அவர் சொல்லிட்டு இறந்து போயிருக்காரு. டெய்லி தினமும் காலையில் டெய்லி எழுந்திரிச்சோன்னே எங்கள் அப்பா வேலை போய் பார்ப்பாங்க. 4 பக்கம் சுற்றிட்டு வந்துட்டு, இந்த வயலில் தண்ணி இருக்குடா, அந்த வயலில் தண்ணி இல்லைடா, இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் இறங்கடா அப்படிம்பாரு. சொன்ன இன்றைக்கி காலையில் எப்படி போகும்போது இன்றைக்கி போய் பார்த்து வந்துருக்காரு. பயிர் ரொம்ப மோசமாக போயிட்டுடா, அந்த தண்ணி இருந்தாலும் இறக்கலாம், ரொம்ப மோசமாக போயிருந்துருக்காடா, இன்னும் நீ சாடி இன்னும் பிரோஜனம் வாங்க விட்டுடா, இவ்வளோ செலவு பண்ணிடா, கடனெலாம் வாங்கி கொடுத்துடா, உன் பேர்லையும் கடன் வாங்கி வச்சுட்டா, அந்த கடனெலாம் எப்படா தீர்க்க போகிற நீ, இனிமேல் ஒன்றுமே வழியே இல்லாமல் போயிட்டடா, ரொம்ப எரிஞ்சு போன நிலைமைக்கு போயிட்டடா, பயிர் ஒன்றுமே இல்லையாடா, நீ என்னடா பண்ணோட, தண்ணி இல்லையாடா இறக்கிறதுக்கு, உன்னை கடனை வாங்கி வச்சு நான் சம்மந்தம் கொஞ்சம் தண்ணி கொடுறாப்பா குடிக்க தண்ணி அப்படின்னு கேட்டால், தண்ணி குடித்தது தான் நெஞ்ச வலிக்குதுன்னு சொன்னார். நெஞ்ச வலிச்சோன்னா உடனே அப்படியே ஒன்றுக்கு இழுத்துது. உடனே 108 ஃபோன் பண்ணி 108 பார்த்தாங்க. பார்த்துட்டு பல்ஸ் இல்லை, ஒன்றும் முடிஞ்சு போச்சியா அப்படின்னாங்க. இந்த ஏக்கத்தில் பயலுக்கு போய் ஏக்கத்தில் தான் ஒரு செத்தது. 3 ஏக்கர் சொந்த நிலமும் 1 ஏக்கர் குத்தகை சாவடி 4 ஏக்கரும். 4 ஏக்கரில் ஒரு 3 மாகு தான் பயிர் கொஞ்சம் இருக்குது, பாக்கி எல்லாமே வீணாக போய்ட்டு சுத்தமாக போயிட்டு. டெய்லி காலையிலே எழுந்திரிச்சோன்னா வயலை போய் ஒரு வாரத்தை பார்த்துட்டு வருவார், இந்த பயிலுக்கு மருந்து அடிக்கண்டா அதுனான்னு. சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் போனதுனால அப்படியே வயிற்றுல எரிஞ்சு போய், என்னடா உனக்கு நான் ஒன்றும் ஆரம்பத்தில் சொத்து தந்திருக்கல, இந்த வருஷம் தான் கொஞ்சம் சாவடி பண்ணி கடைசி நேரத்தில் சேர்த்து வைப்போம்னு நினச்சேன், இந்த வருஷம் சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் போட்டுடா அப்படின்னு ஏங்கி அது நெஞ்சே வலிக்குதுன்னு சொன்னது தான் முடிஞ்சு போச்சு. துளசாபுரம் கிராமத்தை பொறுத்தவரையிலையும் கடைமடை பகுதி, அதில் மேட்டூர்லேருந்து தண்ணி திறந்து விட்டால் இங்கே குறிப்பிட்ட காலத்தில் சேராது. அதுவும் இந்த ஆண்டு ரொம்ப கடைசி நேரத்தில் தண்ணி திறந்து விட்டு குறைச்சலாக வர்ற போது தண்ணியை வரலை. இப்படி கொஞ்சம் வர்ற தண்ணியும் அங்கேயும் கொஞ்சம் தோதாவுள்ள இடத்துல இறைச்சி வயல்களுக்கு நினச்சாங்க. அது பாதி முளைச்சதும் முளைக்காதுமா இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பயிர்கள் கருகி போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் தான் இவர் இந்த பகுதியை சேர்ந்த கணேசன் என்ற விவசாயி தினந்தோறும் வயலுக்கு போயிட்டு வருவார். 3 ஏக்கர் சொந்த நிலம், 1 ஏக்கர் ஒரு சாகுபடி நிலம். ஆக தொடர்ந்து போய் அந்த விவசாயி அந்த வயலை பார்த்துட்டு வர்ற பொழுது கடன் வாங்கி விவசாயம் பண்ணுற ஒரு சாதாரண 1 ஏக்கர் நிலம் சாகுபடி பண்ணுறதுக்கு 18,000 ரூபா இந்த விடத்தை பொறுத்தவரையும் செலவாகி இருக்குது. ஆகவே 4 ஏக்கர் பண்ணுற பொழுது கிட்டத்தட்ட 4-8-80,000 ரூபாய்க்கு செலவு பண்ணி அந்த விவசாயத்தை நம்மளால் பாதுகாக்க முடியலையே, பயிர் கருகி போச்சு, இந்த வாங்கின கடனை எந்த வகையில் கட்டுறது அப்படிங்கிற மன ஏக்கத்தின் அடிப்படையில் தான் நேற்று பார்த்துட்டு போகிறேன். அவர் நல்ல சௌரியமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ரொம்ப மன வேதனையோடு தான் பேசிக்கிட்டு இருந்தார். விவசாயம் இந்த மாதிரி போயிட்டுது, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு 5 மணியை போல் எங்கள் வீட்டு வேலை தான் வயலுக்கு போயிட்டு வரும்போது என்ன அத்தா அப்படின்னு கேட்டேன். என்னப்பா மழையும் இல்லை, தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை, இறந்த தண்ணியெலாம் இறச்சி விட்டாங்க, சுத்தமாக கருவி பிச்சு பயிரெலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளாடி வாங்கி இந்த ஆலமரத்தால் அப்படியே வாங்கி உட்காரும்போது திடீர்னு அப்படியே நெஞ்ச வலிக்குது அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு எல்லாம் நின்னவங்களாம் அப்படியே அக்கம் பக்கத்தில் நான் தூக்கி நெஞ்ச வலிக்குதுன்னு தூக்கியெல்லாம் பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னு சொன்னீங்கன்னா இன்னும் இந்த துளசாபுரம் பஞ்சாயத்தில் இன்னும் அதிகரிக்க போகுது.
மக்கள் ரொம்ப ஒன்றும் சொல்ல முடியாத நிலைமையில் தவிச்சு போய் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறது, ஏட்டு பண்ணுறது, நகை திருப்புறதா, வாங்கின கடனை கொடுக்குறதா, இல்லை அடுத்த இந்த 6 மாதத்துக்குள்ள நிலைமை என்ன அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது ரொம்ப எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. இது மாதிரி விவசாயிகளுடைய மரணம் அது தற்கொலையாக இருந்தாலும் அல்லது அதிர்ச்சிகரமான சூழலை கேட்டு அதனால் ஏற்படுற மரணமாக இருந்தாலும் இது எங்கேயுமே வந்து ரெக்கார்டுக்குள்ளே போகிறதே இல்லை, எஃப்ஐஆர் போடப்படுறதில்ல. சந்தேகத்துக்கிடமான மரணம் அப்படிங்கிற மாதிரியான எஃப்ஐஆர் தான் போடப்படுது. இதனால் என்ன ஆகுதுன்னா தேசிய அளவில் விவசாயிகள் எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க, அது இது மாதிரியான மரணங்களுக்கு உள்ளாயிருக்காங்கன்னு அந்த ரெக்கார்டுக்குள்ளே நம்மளுடைய அக்கௌண்ட் போகிறதே கிடையாது. அதனால் பொதுவாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து விவசாய தற்கொலைகளோ அல்லது விவசாயிகளோட மரணங்களோ இல்லைன்ற மாதிரியான ஒரு பிக்சர் கிடச்சிருது. இதனால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் மறுக்கப்படுது. உம்பளச்சேரி மாடு அப்படிங்கிறது பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான மாடு. அந்த பகுதியிலே இன்றைக்கி வந்து மாடு வளர்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் வந்திருக்கு. மாட்டுக்காக இருக்கக்கூடிய புல்லையும் ஏற்கனவே கொஞ்சம் நஞ்சம் விளைஞ்சிருக்க நெல்லையும் அறுத்துட்டு போய் தான் மாட்டுக்கு போட்டுட்ருக்காங்க. இன்னும் ஒரு 3-4 மாதங்கள் கழித்து வைக்கோல் கிடைக்காது அல்லது விலை ரொம்ப அதிகமாக போச்சுன்னா நாங்கள் எப்படி மாடு வளர்க்குறது, மாடு வளர்த்தாது ஒரு 6 மாதம் 1 வருஷத்தை ஓட்டலான்னா அதுலேயும் பெரிய சிக்கல் வந்துடும் போல இருக்குன்ற மாதிரி தான் எங்ககிட்ட பயப்பட்டாங்க அவங்க. எல்லாமே இந்த மாதிரி தான் கிடக்கு, எல்லாம் தெளிச்ச பயிர் தான், சகல பயிரும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் எதுவுமே இல்லை, தண்ணியும் குடிக்க உதவலை, உப்பு தண்ணி வாயில் அள்ளி ஊற்றுனா தண்ணி உப்பு கறிக்குது, குளிக்க முடியலை, குடிக்க முடியலை. மாட்டை ஊற்றுட்டா நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு வருது. ஆனால் ஒன்றும் இல்லை, என்னென்னு கேட்டால் தண்ணி வீட்டுக்கு வருது, மாட்டு தண்ணிக்கு அவ்வளோ மோசமாக இருக்குது இந்த ஊர். என்னன்னு இந்த மாட்டு என்ன, மாடும் தண்ணி குடிக்க முடியலை, மனுஷன் தண்ணி குடிக்க முடியலை, குளிக்க தண்ணி இல்லை. அப்புறம் என்ன செய்ய சொல்கிறீங்க? இப்படி என்ன இன்னமும் அரிசும் இல்லை. என்ன உங்களுக்கு நிலம் விளைஞ்சதுனாங்க நாங்கள் சாப்பிட முடியும்? நிலமே விளையிற நிலம் குட்டி சரக்கு இருக்கவங்களே எங்கேருந்து சாப்பிட முடியும்? சாப்பிட்றதுக்கு என்ன வழி இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். இருந்து பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான். மாட்டுக்கு கூட வைக்கலைங்க இந்த வருஷம். மாடுன்னா கிட்டத்தட்ட ஊருக்குள்ளே அவ்வளோ மாடு இருக்குது. உம்பளச்சேரி மாடுன்னா பேர் பெருத்தது, மாகாணத்துக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். உம்பளச்சேரி மாடு பேர் பெருத்தது. இந்த வருஷம் அந்த மாடு மேயறதுக்கு தான் பில்லு மாட்டி கிடக்க தவிர வர்ற வருஷம் வைக்கதுங்கிறதுக்கு வைக்கல. எங்களுக்கு குடிக்கையும் தண்ணி இல்லை, குளிக்கையும் தண்ணி இல்லைன்னு நாங்கள் என்ன நிலமையில் பிழைக்க முடியும் சொல்லுங்கள்? ஏதோ வராங்க, அதிகாரியாக வராங்க, ரோட்டு மேலே போகிறாங்க, ரோட்டு மேலே வராங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்பட்ட பொழுது வராங்க, வீட்டுக்கு வீடு வர்றாங்க ஓட்டு வாங்குறதுக்கு. ஓட்டு வாங்கி முடிஞ்சோன்னா அவங்க ஜோலி அவங்க முடிச்சுக்கிறாங்க. நாங்கள் அந்த இடத்துல நிற்கிறோம். பாருங்க 10 கோட்டை நாற்று எங்களுக்கு தெளி வரைய விட்டது. மழை பெஞ்சா நடவு நட்டு புள்ளான்னு அப்படியே நாத்தாங்கல்ல இருக்கு பாருங்க. என்ன பண்ணுறது? நான் நேரம் வயலுக்கு தான் போகிறேன். வயலை போய் காலையிலையும் சாயங்காலமும் காலையிலையும் சுற்றி பார்த்துட்டு வாரங்க வீட்டுக்கு. இத்தனை வருஷமும் கொள்ளிடத்துலேருந்து தண்ணி வரும் சார், கல்லணையிலேருந்து மேட்டூர் அணையிலேருந்து. விவசாயம் நல்லா இருக்கும். நாங்கள்லாம் கூலி விலைக்கு அன்றாடம் போவோம். 150 ரூபா 200 ரூபா கூலி கிடைக்கும். அதை வச்சு குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தோம். இந்த வருஷம் இயற்கை நிலையும் சரியில்லை, தண்ணியை வரலை என்னங்க. அதனால குளங்குட்டிலையும் தண்ணி இல்லை, குடிக்கையும் தண்ணி இல்லை. நாங்கள் எப்படி பிடிக்கிறோம்? ஆட்டு மாடு மேய்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் நிற்கிது சார். இப்போ ஒரு பாட்டி வந்து சைக்கிளில் மீன் ஊற்றிட்டு இருக்கிறத பார்த்தோம். அவங்க வந்து ஒரு விவசாய கூலி தான், விவசாய வேலைக்கு தான் போவாங்க. இந்த சீசனில் வந்து விவசாய வேலையில் இல்லைன்னா வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து மீன் விற்கிறதுக்காக அந்த வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இப்போ இந்த 500 ரூபா 1000 ரூபா செல்லாது அப்படின்னு அறிவித்த பிறகு எங்கே போனாலும் 2000 ரூபா தான் கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்து பணமே இல்லை, சுத்தமாக விவசாய வேலையை நடக்கிறன்றப்ப கிராமங்களில் பணப்புழக்கமே இல்லை, மீன் வாங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க, கடனில் தான் வாங்குறாங்க. என்னோட பொழப்பே கடனில் ஓடிட்டு இருக்கு, நான் எப்படி உங்களுக்குலாம் கடன் கொடுக்க முடியுன்ற மாதிரி தான் எங்கிட்ட சொன்னாங்க. தண்ணியிலேருந்து காலத்தோடு தண்ணி வருது. அந்த தண்ணி இந்த வருஷம் வராததுனால எங்களுக்கு ரொம்ப பிழைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அடுத்தது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இயற்கை நிலையும் சரியில்லை, மழையும் பெய்யலை. தெளித்த இடமெல்லாம் கருகி போய் கிடக்குது. குளத்துலேயும் தண்ணி இல்லை, வாய்க்காலையும் தண்ணி இல்லை, குடிக்கையும் தண்ணி இல்லை. எங்களுக்கு குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இருந்து பார்த்துட்டு மீனுங்கன்னு வாங்கி வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் சரியாக மக்களுக்கு பிழைப்பு இல்லாததுனால வாங்க மாட்டேங்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்தாலும் நஷ்டமாகுது. பிழைக்கிறதுக்கு ஒன்றும் வழி இல்லாமல் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இதையும் செய்யணும்னா இதுவும் சரியில்லாமல் இருக்குது. மக்களுக்கு எந்த பிழைப்பும் இல்லை சார்.
தை மாதம்னா விவசாயம் வந்து நல்லா செழிப்பாக இருக்கும். நெல் நல்லா எல்லாமும் கதிர் கண்டு நல்லா செழிப்பாக இருக்கும். தை பொங்கல் அன்றைக்கி போய் புதிர் எடுப்போம். நெல் தொங்க கண்டு இருக்கும். அந்த புதிர் எடுத்தாந்து நாங்கள் வீட்டில் இருக்கிற அரிசியோடு சேர்த்து புதிரை சமைச்சு சாமி கும்பிட்ற பழக்கம். இந்த வருஷம் சாமி கும்பிட்றதுக்குள்ள வழி வயலில் பயிர் இருந்தாலும் நெல் விளைய போது, நெல் இருந்தாலும் நாங்கள் புதிர் எடுக்க போகிறோம். ஒரு இப்போ புதிரும் கிடையாது. இந்த வருஷம் பொங்கல் எப்படி கொண்டாட போகிறாங்கன்னே தெரியல. தெருவில் மீன் ஊற்றினா 2000 நோட்டை காமிக்கிறாங்க. 2000க்கு எங்களுக்கு சில்லறை இல்லை, 2000க்கு வியாபாரமே நடக்கலை. நாங்கள் எங்கே போய் 2000 நோட்டை வைக்கிறது? இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு கடனுக்கே கொண்டு போய் கொடுத்துட்டு சும்மா வந்துக்கிட்டே இருக்கிறோம். மோடி கொடுத்த நோட்டை 2000 சாராய கடையில் மாற்றலாம், பாக்கி எங்கே மாற்ற முடியாது. மக்கள் கையிலும் காசு இல்லை, பழைப்பு இல்லை. ஒன்றும் மழை பெஞ்சு விவசாயம் நல்லா இருந்தாக்கா அவங்களுக்கு அந்த இடம் கூலி கிடைக்கும். அதை வச்சு எங்களுக்கு ஏதோ கறியாக மீனாக வாங்கி நல்ல முறையில் மக்கள் சாப்பிடும். இப்போ ஒரு பழப்பு இல்லாததுனால நாங்கள் கடன் கொடுத்தாலும் வாங்க முடியலை. கஷ்டத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னே தெரியல. பிச்சை எடுக்கிற சூழ்நிலையும் இல்லை. பிச்சை எடுத்தாலும் யாரையும் போடுறதுக்கு வழி இல்லை. அந்த சூழ்நிலை தான் இருக்கிறோம். சாக வேண்டியதான், வேறு வழியே இல்லை. 5 நட அறுவடை பண்ணிக்கிட்டு இருந்த எங்களுக்கு இப்படி ஒரு சிரமம். 5 நட அறுவடை பண்ணி நாங்கள் விவசாயத்துலேயே இரவு பகலாக கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. இப்போ கூட நெல்லுக்கு விலை கூட்டி கேட்குறேன்னு அப்போ எல்லாம் கூட கேட்க மாட்டோம். ஏன்னா அவ்வளோ நெல் விளையும். 5 நட அறுவடை பண்ணுவோம். 5 நட உழுவுறது. 5 வகையான வயல்கள் இருக்குது எங்கள்கிட்ட. இந்த ஏரியாவில் பாருங்கள், எல்லா ஏரியாவிலையும் ஒரு வகையான நிலம்தான் இருக்கும். ஆனால் எங்கள் ஏரியாவில் 5 வகைப்பட்ட நிலம் இருக்குது. 5 நட அறுவடை பண்ணக்கூடிய வயல் இருக்குது, நிலம் இருக்குது. தண்ணி தான் பிரச்சனை. இந்த தண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பாக கிடைச்சிதுன்னா 5 நட இப்போவும் அறுவடை பண்ண முடியும். அதே நிலம் தான் இருக்குது. கும்பலச்சேரி பகுதியில் தொடர்ந்து நாங்கள் அந்த விவசாய நிலங்களை பார்த்துட்டே இருக்கப்போ ஒரு பெரியவர் வந்து புல் அறுத்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அவர்கிட்ட போய் கேட்டப்போ புல் அறுக்கலைங்க, நெல்லை தான் நான் அறுத்துட்டு இருக்கேன். ஒரு அடி 1.5 அடி பயிர் வந்திருக்கு, கொஞ்சோண்டு தண்ணி கிடக்கு, இனிமேல் அதை விட்டோன்னா அழுகி போயிடும், இல்லைனா கருகிடும், வேறு வழியே கிடையாது. எங்கள் மாட்டுக்காக உதவுமேன்றக்காக நான் வந்து அறுத்துட்ருக்கிறேன். நான் நட்ட பயிரை நானே அறுக்கிறதுங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். வேறு வழியே இல்லாமல் தான் இதை நான் செய்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு கொலை மாதிரி தான் அப்படின்னு தான் நேரில் நம்ம பேசுகிற போது சொன்னார் அவர். உப்பு தண்ணியையும் வராமல் பண்ணி எங்களுக்கு தண்ணியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் 5 நட அறுவடை பண்ண முடியும். 5 நட அறுவடை பண்ணால் எங்களுக்கு என்னங்க, நாகை மாவட்டத்தை வச்சு ஒரு மாவட்டத்தை வச்சு நான் தமிழ்நாட்டுக்கு அரிசி கொடுக்கலாங்கிறத சொல்கிறேன்னா எப்படி? அப்படி விளையும். இது பாருங்க, ஒரு மழை பெஞ்சுது, அந்த தண்ணியை பார்த்து ஈரத்தை பார்த்து உழுதுட்டு தெளித்தோம். சரி, மறுபடியும் மழை பெய்யும், என்னமோ கர்நாடகாவில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தண்ணி விடுவாங்க, வந்தால் நம்ம எப்படியும் பாய்ச்சி விவசாயம் பண்ணிவிடலாம், நல்லா கொண்டு வந்துடலாம்னு நினச்சோம். தண்ணியும் வரல, மழையும் இல்லை, பயிர் காஞ்சும் போச்சு, பாதி பயிர் செத்தும் போச்சு. ஏதோ ஒன்று இருந்தது, இந்த உயிராக இருக்குது. பில்லு மூடி போச்சு. இனிமேல் இந்த பில்லுலாம் ஒன்றும் செய்ய முடியாது. சிஆர் 1009 எப்பவும் போடுற ரகம் தான் இது. எங்கள்கிட்ட இருந்த விதைக்கு அதான் தெளித்தோம். அவங்களும் கொடுத்தாங்க, வேளாண்மையிலையும் விதையெல்லாம் கொடுத்தாங்க. அக்டோபர் மாதம் தான் கடைசியில் மழை பெஞ்சுது. இப்போ நவம்பர் டிசம்பர் ஆச்சு. அதுக்கு உரிய வயசெல்லாம் போயிட்டு ஈரம் இல்லாமலும் காய்ச்சல்லையே செத்து அதனுடைய வயசு இப்போ நேரம் ஒரு இவ்வளோ பயிர் இருக்கும். இந்த வரப்பெல்லாம் மூடி இருக்கும், அவ்வளோ இருக்கும் இங்கே பயிர். இந்த வரப்பெல்லாம் மூடி வரப்புக்கு மேலே நிற்கக்கூடிய பயிர் இப்போ ஒரு 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 சான் அளவுக்கு தான் இருக்குது. இனிமேல் இதை ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மழை பெஞ்சு இந்த தண்ணி நிற்கிது. இது இருந்து எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பில்லில் என்ன செய்ய முடியும்? இது பாருங்கள், இதில் என்ன செய்ய முடியும்? பயிர் கீழே இருக்குது, பில்லு மேலே வந்துடுது. அதாவது பாருங்கள், மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்படி தான் எங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. ரொம்ப சிரமம். என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதே தெரியல. விவசாயத்தை நம்பி கடன் வாங்குவோம், கொடுப்போம், அதுவும் வழி இல்லை, யாரும் கொடுக்கவும் மாட்றாங்க, வாங்க முடியலை, யாரையும் கேட்க முடியல. நொந்து போய் நடமாடிக்கிட்டு வயலை போய் பார்க்குறது வர்றது, வயலை போய் பார்க்குறது வர்றது, மேலே மானத்தை பார்க்குறது, இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. சில விவசாயிகள் செத்து போயிட்டாங்க. எங்கள் ஏரியாவிலையும் நிறைய பேர் சாவறதுக்கும் இருக்கிறாங்க. இன்னமும் கூட என்ன பண்ண போகிறோம் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் நடப்பணமாக நடமாடிக்கிட்டே இருக்கிறோம். என்ன செய்ய முடியும்? விவசாயத்தை நம்பி இருக்கிறோம் நாங்கள். சின்ன சிங்கப்பூர் மாதிரி நாங்கள் சம்பாதிக்கிற ஊரில் இப்போ பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை. அங்காடி அரிசி 20 கிலோ வாங்கிட்டு அது என்ன வந்து அதை ஒரு தொட்டுக்க கூட இல்லாதபடிக்கு இருக்கிறோம். தஞ்சை டெல்டா பகுதியில், அதுவும் குறிப்பாக வந்து நாகப்பட்டினம், திருவாரூரில் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எதுவுமே கிடையாது. பெருநகரங்கள் வேலை இருக்குது, வாய்ப்பு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு முழுக்க விவசாய வேலைகள் தான். விவசாய நிலம் வச்சுருக்கவங்க, விவசாய நிலம் இல்லாதவங்களுக்கும் சின்ன பிரிவினை மட்டும் தான் இருக்குது. நிலம் இருக்கும், இவங்களுக்கு நிலம் இருக்காது. ஆனால் 2 பேருடைய வாழ்க்கை நிலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது.
வருஷம் முழுக்க விவசாய நிலங்களில் அவங்களுக்கு கிடைக்கிற கூலிகளை வச்சு தான் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த கடந்த ஒரு வருஷமாக கிட்டத்தட்ட அந்த கிராமங்களில் வந்து அழியிற நிலைமையில் இருக்குது. கிராமத்தில் எந்த மூமெண்ட்டே இல்லை. ஒரு வருஷமாக பணப்புழக்கமே இல்லாத கிராமம் எப்படி இருக்குன்றதை பார்க்க முடிஞ்சுது. தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி இல்லை. தண்ணி இந்த பாருங்க, குழம்புலாம் தண்ணி கிடையாது, பிள்ளைங்களையும் குளியாட்ட தண்ணி கிடையாது, நாங்களும் குளிக்க தண்ணி கிடையாது. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் இது மாதிரிலாம் இருந்து என்னோடய வயசுக்கும் 50 வயசு ஆக போது நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி இதே மாதிரி இப்போ நீடித்தா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கவலையும் வருது எங்களுக்கு. இந்த வறட்சி நிர்வாகம் இந்த மாதிரி எனக்கு என்னோட சத்தத்திலே இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி எங்கள் ஆயுசு நாள் வரையும் நான் பார்த்ததே கிடையாது. நரம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் அவ்வளோ செழிப்பாக இருக்கிற ஊரில் இவ்வளோ ஒரு வரப்பஞ்சமாக நாங்கள் இப்படி காணப்படுறோம். இந்த ஊரில் இப்படியே நீடித்தா நாங்கள் என்ன கெதி ஆகுறது, நாங்கள் எப்படி பிழைக்கிறது? நாங்கள் வேறு ஒரு பாத்திரம் தைக்க கூட ஒரு வழி இல்லையே, ஒரு கடையும் இல்லையே எங்களை போய் வேலை செய்கிறது கூட. அப்படின்னு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறோம். எங்கள் வயல்லாம் கிடக்கிறத பார்த்தா வயிற்றுச்சலாக இருக்குது. நாங்கள் அவ்வளோ காசை கொட்டி விதைய தெளித்து நாங்கள் சாகுபடி பண்ணி இப்படி கிடக்குது. வயல் பக்கம் போய் திரும்பி பார்க்கல, அதிர்ச்சி அடைய வேண்டியா இருக்குது, கஷ்டம் வருது. அதை போய் பார்த்துட்டு வந்தாலே நாங்கள் வந்து மறுபடியும் மயக்கமாக வருது, வேதனையாக இருக்குது. அதனால் அந்த வயலை கூட நாங்கள் போய் பார்க்கல. நாங்கள் வயல் தெளிச்சத்துலேருந்து வயல் காஞ்சி தான் கிடக்கு, வயல் காஞ்சி தான் கிடக்குது. எல்லாம் ஆடு மாடு தான் மேயுது. நாங்கள் வந்து அதை திரும்பி போய் அந்த வயலே பார்க்கறதுக்கு எங்களுக்கு வேதனையாக இருக்குது. நாற்று முளைச்சி வந்த நாற்றை கூட ஆடு மாடு மேயுது. ஒரு வாய்க்கால்லே தண்ணி இருந்தால் கூட ஒரு இன்ஜின் வச்சாவது நாங்கள் இறச்சி அதை வச்சுனாச்சும் நாங்கள் பொழைச்சிக்குவோம். அதையும் கிடையாது. சுத்தமாக நாங்களுக்கு ஒன்றுமே இல்லாத விவசாயமே கிடையாது. நாங்கள் அப்புறம் எப்படி இருந்தால் நாங்கள் எப்படிங்க சார் பொழைக்க முடியும்? நாங்கள் வயலுக்கு போய் பார்த்துட்டு வந்தால் மயக்கம் வருது. நாங்கள் இத்தனை பார்த்தோம்னா சாகுபடி நல்லா அறுப்பாக இருப்போம், நல்லா இந்த நைஸ் நெல் போட்டு அறுப்பாக இருப்போம். மார்கழி மாதம் அறுப்போம். இந்த ஜனவரிக்கெல்லாம் சனங்க அப்படியே சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே ஒரு எண்ணுமே தெரியல. அப்போ வயலும் காஞ்சி கிடக்குது, சாகுபடியும் நாங்கள் அறுப்பாக இருப்போம், அதையும் கிடையாது. பங்குலேருந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு 10 ரூபாய்க்கு நெல் விளையும், அதுவும் கிடையாது. இப்படியே தான் நாங்கள் நீடித்து இருக்கிறோம். ஒரு வருஷமாக ஆகும்போது இப்போ தையும் பிறக்க போது நாங்கள் இப்படியே தான் காணப்படுறோம். தண்ணியும் காணல, ஒன்றையும் காணல. ₹1 சம்பாத்தியமும் வழி இல்லை. ₹1 கூட நாங்கள் சம்பாதிக்க ஓடி போய் ஆம்பளையெல்லாம் பார்த்தாங்க வீட்டுக்கூட உட்காந்துருக்கோம், பொம்பளையோடு உட்காந்துருக்கோம். ஆம்பளை வீட்டில் காண முடியாது. இப்போ ஆம்பளையெல்லாம் பொம்பளையோடு சேர்ந்து உட்காந்துருக்குறாங்க. அந்த நிலமையில் இருக்கிறாங்க. எங்கள் ஊரில் இப்படி இருக்குதுங்க சார். இதுவரையும் எங்களை யாருமே வந்து இதை பார்த்ததே இல்லை. இன்றைக்கி தான் நீங்கள் வந்து இதை பேட்டி கொடுக்குறீங்க, இதில் வந்து ஊரில் பார்க்குறீங்க. இதுவரையும் எங்களுக்கு யாருமே வந்து சொன்னதே கிடையாது. எங்களுக்கு வந்து பார்த்ததும் கிடையாது. ஒரு அதிகாரியும் வந்து இந்த மாதிரி ஒரு மக்கள் இப்படி அழிஞ்சு போய் கிடக்க அப்படின்னு இந்த இடத்துல வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கறது கூட எங்களுக்கு மனசு கிடையாதுங்க சார். நீடித்தா எங்க மக்கள் ஒரு 100 கீத்து எடுத்து போட கூட முடியலைங்க சார். என்னால் வழி இல்லைங்க சார். கஷ்டமா இருக்கு, வெக்கமா இருக்குன்னு அந்த கதை கூட நான் திறக்காதேங்க. எனக்கு இப்போ கஷ்டமா இருக்கு. என் வீட்டை வந்து எல்லாரும் கூட கேவலம் பண்றாங்க. மொத்தம் இங்கே உள்ளது 180 வேலி இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வருஷமும் இது வெளியூர்லேருந்து வந்து எங்கள் ஊரில் வந்து ராமநாடு மதுரையிலேருந்து அங்கேருந்து வந்து இங்கே அரிசி படிக்கு வேலை செஞ்சுட்டு போனவங்க. இந்த வருஷம் இதை மாதிரி நாங்கள் எதிர்பார்த்ததே கிடையாது. மழை இல்லை, சரியாக அப்படி தண்ணி வரல. அதனால நாங்கள் தெளித்ததெல்லாம் எல்லாருக்குமே நிலம் கொஞ்சம் லாப்டி மூலயமா வாங்கியிருக்கோங்க. தண்ணி இல்லாமல் மழை இல்லாமல் எல்லாம் கருகி போச்சுங்க. இப்போ நாங்கள் எங்கள் ஊர் வந்து ஒரு கேள்வி ஊரியாக இருக்குது. அங்காடி அரிசி மட்டும் தான். எந்த ஊருக்கு போனாலும் வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. நாகப்பட்டினம் போனாலும் வேலை இல்லை, எந்த ஊருக்கு வேளாங்கண்ணிக்கு போனாலும் வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கள் ஊர் ஜனங்கள்லாம் ரொம்ப கவலைக்கு இடமா இருக்குது. குடி தண்ணியே கிடையாது. அதுக்கு கோடையிலலாம் ஒரு வாரம் கழிச்சு தான் வரும். இப்போ 3 நாள் கூட வர்றதில்ல. குளிக்க கூட தண்ணி கிடையாது. மழை பெஞ்ச தண்ணியில் தாங்க குளிச்சிட்ருக்கோம். எங்கள் ஊரில் டைபாய்டு ஜுரம் அடித்து எங்கள் வீட்டு குடும்பமே நாங்கள் இருந்தோம். எங்களுக்கு பார்க்க ஆஸ்பத்திரியில் கூட எங்களுக்கு போனால் கூட ஊசி போடுவோம். ஆனால் எங்களுக்கு கூட கேட்காது. ஆனால் நாங்கள் 1 வாரம் வரைக்கும் இங்கே பார்த்துக்கிட்டு ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் தான் பார்த்தோம். குடிக்க கூட தண்ணி இல்லாமல், சாப்பிட கூட எங்களுக்கு எதுவும் இல்லாமல் நாங்கள் இந்தமாரி வயலில் கிடக்கிற காய்களை பறிச்சுக்கிட்டு நாங்கள் தின்னுக்கிட்டு இருக்கோம். எங்கள் விவசாயமும் ரொம்ப நாங்கள் இந்த வருஷம் மாதிரி இருந்ததே கிடையாது. ஒரு வருஷம் கூட எங்கள் ஜனங்களை பார்க்க முடியாது. 6 மாதத்துக்கு தெருவுக்குள்ளேயே
இப்போ ஜனங்கள்லாம் இந்த மாதிரி உட்காந்துருக்கோம். வீட்டு ஆம்பளைங்க பிள்ளைங்க ரொம்ப பசி பட்டினியாக ரொம்ப கொடுமையாக இருக்கோம். நாங்கள் வயலில் கிடக்கிற கீரையும் இந்த மாதிரி காய்களையும் பறித்து தின்னுட்றோம். கசப்பு கூட இறங்க முடியலங்க சார். நாங்கள் அப்படி தின்னுக்கிட்டு இருக்கோம். அந்த காய் எங்கள்கிட்ட ஒரு பொருள் கூட கிடையாது. எல்லாமே வயலில் போட்டுட்டு தான் இருக்கோம். நாங்கள் சாப்பிட்றது கூட வச்சுட்டு ஃபைனான்ஸில் கூட வச்சுட்டு அடை வச்சுட்டு கூட சமைச்சு சாப்பிட்றது கூட எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது. வீட்டில் ஒரே குடும்ப சண்டை. ஆம்பளைங்க வேலைக்கு போகலன்னு சண்டை. இதில் குழந்தைங்களுக்கு ஜுரம் அடித்தாலும் பார்க்கறதுக்கு காசு கிடையாது. கேட்டால் மருந்து குடிச்சிடறேன்னு மிரட்டுறாங்க ஆம்பளைங்க. இதுக்கு மேலேங்க என்ன சார் பண்ணுறது? நாங்கள் டெல்டா பகுதிகளில் 11,35,000 ஏக்கரில் ஒரு பருவத்திற்கு ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 25,000 ரூபாய் ஸ்கேலா ஃபைனான்ஸ் சொல்லக்கூடிய கடன் அளவீட்டு வரம்புப்படி செலவு செய்யப்படும். அதில் இங்கே நம்பியிருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகள் 3 மாவட்டங்கள்லையும் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இதையே ஆதாரமாக கொண்டு வாழ்வாதாரமாக கொண்டு இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இதை நம்பியிருக்கிறாங்க. ஒரு ஏக்கர் விளைநிலத்தில் ஒரு பருவத்திற்கு குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படும். ஒரு ஏக்கர் சாகுபடி செய்வதற்கு குறைந்தபட்சம் 70 மனித உழைப்பு நாட்கள் தேவைப்படும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊதிய விகிதாச்சாரப்படி கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு என்கிற வகையில் ஒரு தொகை ஒரு கிராமத்தில் குறைந்தபட்சம் ஒரு சின்ன கிராமமாக இருந்தால் 300 ஏக்கர் இருக்கும். அந்த 300 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு பருவத்திற்கு 30 லட்சம் ரூபாய் அந்த கிராமத்தை நம்பியிருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களுக்கு ஊதியமாக வழங்கப்படும். அந்த பணம் அப்படியே வர்த்தகத்துக்கு வரும். வர்த்தகத்திலிருந்து மற்ற பயன்பாட்டுக்கு போகும்போது இந்த பணம் ஒரு மிகப்பெரிய புழக்கத்தை ஏற்படுத்தும். அதன் அடிப்படையில் தான் கிராம பொருளாதாரம் உலண்டு சுருண்டு உருண்டு நகரம் நோக்கி புலம்பெயர்ந்து நகரத்தில் ஒரு மிகப்பெரிய வர்த்தகத்தை ஏற்படுத்தும். அந்த வர்த்தகமெல்லாம் இனி முடங்கும். சாகுபடிக்காக மேட்டூர் அணையை 1.5 மாதத்துக்கு முன்னாடியே மூடிட்டாங்க, போதிய தண்ணீர் இல்லைன்னு. இந்த சூழலில் இன்றைக்கி நட்ட பயிர்கள் பூரா காஞ்சி கருகி பட்டு போயிட்டுருக்கு. மேலே பார்த்தா பச்சையாக தெரியுது, கீழே போய் பார்த்தோம்னா வயல்கள் பூரா வெடித்து போய் இந்த மாதிரி சூழலில் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு. மத்திய அரசாங்கத்தினுடைய 500,000 ரூபா நோட்டு ரத்து செய்யப்பட்டதுனால, செல்லாதுன்னு அறிவிக்கப்பட்டதுனால இந்த தொழிலாளர்களுக்கு வர வேண்டிய பணம் கூட வரமாட்டேங்குது. வேலையும் கிடைக்கல, 100 நாள் வேலை. அப்படி வேலை போயிருந்தாக்க 3 மாதம் 4 மாதம் வேலை பார்த்ததுக்கான கூலியை கூட அரசாங்கமே என்ன அவங்களுக்கு வங்கி கணக்குக்கு செலுத்தலை. வங்கி கணக்குக்கு செலுத்தினாலும் பணம் எடுக்க முடியாதுங்கிற அவல நிலைக்கு தள்ளப்பட்டு பல்வேறு இழப்புகளை இன்றைக்கி சந்திச்சுட்டு இருக்காங்க. நகரப்புறங்களுக்கு ஏதாச்சும் உதிரி தொழில் ஏதாவது பண்ணலான்னு பார்த்தாலும் கட்டட வேலை அல்லது சித்தாள் வேலை இது போன்ற வேலைக்கு போகணும்னாலும் இன்றைக்கி மத்திய அரசாங்கத்தினுடைய 500,000 ரூபா செல்லாதுன்னு அறிவித்ததுக்கு பிறகு அந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த வேலை கிடைச்சாலும் சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. எனவே அவங்களுடைய வாழ்க்கை நிலை மிக மோசமாக தள்ளப்பட்டிருக்கு. குறைந்தபட்சம் ஏக்கருக்கு 25,000 ரூபா பாதிக்கப்பட்ட நெல் பயிர்களுக்கு நிவாரணம் தரணும். பட்டு போயிருக்கக்கூடிய அந்த கரும்பு பயிர்களுக்கு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு தரணும். வேலை இழந்திருக்கக்கூடிய சாப்பிடுவதற்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த விவசாய தொழிலாளர் குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு மாதம் 10,000 ரூபாய் நிவாரணம் கொடுக்கணும்.